புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது பந்தியில் வைக்கிறதுக்காக 150 பேருக்கு ரவை பாயசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரவை பாயாசத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ரவை 1 கிலோ, 4 கிலோ சர்க்கரை, பட்டா, லவங்கம், ஏலக்காய் 15 கிராம், வெள்ளரி விதை 250 கிராம், முந்திரி 250 கிராம், சாரப்பருப்பு 25 கிராம், 100 கிராம், நெய் 1/4 கிலோ, பாதாம் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கிலோ பால்கோவாவில் 300 ml பாலோட சேர்த்து வச்சுருக்கேன், ஆற வச்ச பால், 5 லிட்ரு திக்கான பால், அதில் 3 லிட்ரு தண்ணி சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மூடி வச்சுக்கலாம். முதல்ல ரவை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், இந்த அளவில் வறுத்தா போதும், நல்லா சூடு தாங்குற போல் வறுத்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி பால் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். வறுத்து வச்ச ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்குறச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. பால்கோவா பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் 5 நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பால்கோவா சேர்த்துக்கலாம். பால்கோவா சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 100 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். பட்டா, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கட்டும். வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும். பாதாம் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கட்டும். லைட்டாக வறுத்தா போதும். எல்லாமே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச நட்ஸு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பந்தியில் வைக்கிறதுக்காக 150 பேருக்கு ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு.
ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா ரவை பாயாசம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.